கைஸ் டோர் லாக் பண்ணிட்டாங்க. பாய் பாய். கைஸ் இங்கே பாரு, ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, ப்ராக்கெட்டில் தான் தாய்வான். ஏன்னா சைனான்னு சொல்கிறேன், ஆக்சுவலாக எல்லாமே சைனாவோட தான். ஆக்சுவலாக சைனா பார்த்தீங்கன்னா இது தாய்வான் எங்கள் நாடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க ரொம்ப வருஷமாகவே. உங்களுக்கு தெரியும் சைனா எல்லா நாடுமே அவங்க நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் இப்போ இந்த வாரம் எங்கே இருக்கேன், போன வாரம் சைனா சொல்கிறாங்க நாங்கள் உங்களை பாம்பு போட்டு அட்டாக் பண்ண போகிறோம், உங்களை வந்துட்டு நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எடுத்து போய்க்கிங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்து வந்தால் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆமாம் ஹாஸ்டல் தானே கைஸ், இதுதான் அவங்க தங்கி வைக்க ஹாஸ்டல். ஹாய் எல்லாத்துக்கு வணக்கம், என் பேர் ஸ்டீஃபன். இப்போ நம்ம தாய்வானில் தாய்பி ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளே வந்து நிறைய ரூல்ஸ் நல்லா வீடியோ எடுக்க முடியல. ஸோ வெளியே வந்துட்டேன், இது எக்ஸிட் ஆகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த புல்லட் ட்ரெயின் பிடிச்சி தாய்சாங் போகணும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா எம்ஆர்டி டு ஹை ஸ்பீட் ரயில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே தான் போகணும், போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன், நிறைய பேர் இங்கே இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தான் நெட்டு இல்லை, நெட்டு அவ்வளோக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது வழி இல்லாமல் சிம் கார்டு வாங்கிட்டேன். எனக்கு சிம் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். நான் சிம் கார்டெலாம் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் எப்படி போகணும் ஐஸ் அதுவா டாக்ஸி கார்டு இங்கே பாருங்க. அதே எல்லாம் எங்கள் ஏர்போர்ட்டில் எல்லாமே தான் மணியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். லாஸு தான் எனக்கு லாஸ் அப்படின்னா அங்கே பண்ணது லாஸ், இங்கே பண்ண எனக்கு லாபம் தான். எனக்கு வந்துட்டு கரெக்டாக $40 கொடுத்தேன். இந்த ஒரு காசுக்கு 1300 தாய்வானீஸ் கொடுத்தாங்க. இப்போது எம்ஆர்டி இது போர்டிங்கு வெளியே போனது. ஸோ அங்கே போட்டிருக்காங்க எம்ஆர்டின்னு போட்டிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ண போனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அப்புறம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், லைக் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள். ஏர்போர்ட் செம்ம அழகாக இருக்குது. எம்ஆர்டி ஹை ஸ்பீட் ட்ரெயின் எந்த போக போகணும்னு தெரியல, கீழே போட்டிருக்காங்க எம்ஆர்டி. மேம் எம்ஆர்டி இஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஓகே. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, தாய்வான் ஏர்போர்ட் எம்ஆர்டி செகண்ட் கீழே போகுது. கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக வந்திருக்கோம். லைட் எனக்கு என்னென்னா 2 ஃபோன்லையுமே சார்ஜ் கம்மியாகிட்டுருக்கு. ஒரு பக்கம் எனக்கு பயமாக, ஐயோ சார்ஜில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம எங்கே தங்க போகிறோம் அப்படின்னா தாய்சாங்கில் நம்ம தம்பி வீடு இருக்குது. ஸோ நம்ம கோயம்புத்தூர் தான், இங்கே படிச்சுட்ருக்கான். ஸோ நீங்கள் அங்கே தான் தங்க போகிறோம். ஸோ இமிக்ரேஷனில் எதுவுமே கேட்கலிங்க, ஒன்றுமே கேட்கல. எதுக்கு வரணும், அரைவே கார்டு ஃபில் பண்ண பார்த்துட்டு அமுச்சு விட்டானுங்க, இல்லை எந்த இதுவுமே கேட்கல. பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலும் தான் பிரச்சனை இல்லையே. சொந்த கண்ட்ரிக்காரனே அவங்க எதுவும் கேட்காம இருக்கான். சிம் கார்டு நினச்சேன், டிக்கெட் புக் பண்ணுறாங்க நினச்சேன். சிம் கார்டு டிக்கெட் எங்கே எடுக்கிறதுன்னு தெரில. போய் கேட்டு யாராச்சும் கேட்டு பார்ப்போம். தாய்பே மெயின் எங்கன்னு தெரியாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் பாருங்க.
சிங்கிள் ஜர்னி கைஸ். இங்கே வெண்டிங் மிஷின் இருக்குது. கைஸ் இப்போ நம்ம தாய்பேயில் இருக்கோம். எங்கே போகணும்? தாய்சாங். இது இல்லை போல இருக்கு. இது என்ன மெட்ரோ ட்ரெயினா? டொன். நெக்ஸ்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லை கைஸ். அவங்க ஒருத்தங்கிட்ட வந்தாங்க, அவங்க டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், இப்போ நம்ம A12 இருக்காமாமா, A18 போயிட்டு அங்கேருந்து புல்லட் ட்ரெயின் எடுத்து போகிறதாமா. ஸோ ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்ம சென்னை மாதிரி நினைக்கிறேன், வச்சு எடுத்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அவங்களாம் எப்படி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகே. ஓகே தேங்க்யூ. ஃபஸ்ட் ஆமா கைஸ், ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஸோ ட்ரெயின் வந்துச்சு போல இருக்கு, எல்லோரும் ஓடுறாங்க. ஆக்சுவலாக இங்கே மெட்ரோ பிடிச்சி வெளியே போயிட்டு அங்கேருந்து நம்ம மாறி போகணும்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். அக்கீழே ட்ரெயின் நிற்குது. ஓகே கைஸ், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த HSR புல்லட் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதாங்க உங்களுக்கு? அப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். மெட்ரோ போயிடுச்சு, நான் வரல போயிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணுவோம் அடுத்த ட்ரெயின் வரக்கு. இங்கே வருங்க. ஆக்சுவலாக இந்த மெட்ரோ பார்த்து அப்படின்னா அந்த ஏதோ ஒரு ஊரில் நான் பார்த்த மாதிரி இருக்குது. சிங்கப்பூரில் இந்த மாதிரி தான் இருக்குது. குட்டியாக இருந்தாலும் செமையாக இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுவோம் அடுத்த ட்ரெயினுக்கு. அடுத்த ட்ரெயின் எப்போ வரும் தெரியலையே. மேம், நெக்ஸ்ட் ட்ரெயின் டைம்? To Taoyuan HSR, right? Yes. Okay, so you need to wear the next one, blue one. Okay. 9:12 commuter train. Okay. Thank you. கரெக்டாக சொல்கிறாங்க. நீ 10 நிமிஷத்தில் வரும். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், நீ 10 நிமிஷத்தில் வரும். இப்போ மணி 8:58, நீ 10 நிமிஷத்தில் வருமாம்மா. ஓகே, வெயிட் பண்ணுவோம். என்னடா பரபரப்பாக ஸ்பீடாக ஓடி வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே ஒரு மெட்ரோ பிடிக்கிறதுக்கு தான் ஓடி வந்தேன். பார்த்தா மெட்ரோ ட்ரெயினே போயிடுச்சு. ஆக்சுவலாக என் 2 ஃபோன்லேயுமே சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜில் எது பண்ண முடியும்னு சொல்ல கடனை ஓடி வந்து ட்ரெயின் பிடிக்கலாம் தான் ட்ரெயின் போயிடுச்சு. ஸோ வந்துட்டு இன்ட்ரோவும் சரியாக கொடுக்க முடியல. ஆக்சுவலாக பார்த்தா தாய்பேயில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம தாய்சாங்குக்கு பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயினில் போக போகிறோம். ஸோ நீங்கள் தமிழ்ல பார்த்துருப்பீங்க, அதே ட்ரெயின் தான் நம்ம போக போகிறோம். அந்த கடன் ஓடி இருந்தாலும் சரியாக நான் வந்து பேச முடியல. இப்போ தான் கரெக்டாக இன்ட்ரோ கொடுக்குறேன். ஹாய் கேஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டீஃபன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணி அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ட்ரெயின் வந்துட்டுருக்கு போல் இருக்குது. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். அங்கேருந்து HSR ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து மாறி போகணும். அங்கேருந்து புல்லட் ட்ரெயின் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போனால் தெரியும், பார்ப்போம். வந்துருச்சு, இதுதான் நான் போகணும்னு நினைக்கிறேன். அவன் எல்லாம் போகணும். ஸோ நம்ம இங்கே தான் போகணும். ஸோ ப்ரையாரிட்டி சீட்டுன்னு போட்டிருக்காங்க. எல்லா பக்கம் உட்காரலாமான்னு தெரியல. இது ஒரு மெட்ரோ தான், என்னன்னு தெரியும். நான் வந்துட்டு ஏறி உட்காந்து போயிட்டுருக்கிறேன். செம்மையாக இருக்கு கைஸ். அங்கே ஃப்ரீ வைஃபை போட்டிருக்காங்க. மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை இருக்குது.
ட்ரெயின் எடுத்துட்டாங்க. 下一站终点站机场第2航向站，往中立方向或转乘高铁的旅客，请在本站下车，换搭普通车。ஆக்சுவலாக பார்ப்போம் நம்ம கரெக்டாக போகிறோமா தப்பாக போகிறோமான்னு தெரியல. கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ வேறு ட்ரெயின் வரும் மாறி போகணும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அடுத்த ட்ரெயின் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். நான் அவருக்கு ஜாலியாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். லாங்குவேஜ் தெரியாது, ஜாலியாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். இவர் தான் சொன்னார் இறங்குங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே மைக்கில் சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு லாங்குவேஜ் தெரியாதுல்ல. ஸோ இங்கே இங்கிலீஷ் சொல்லல, இவங்க தாய்வானீஸோ சைனீஸும் தெரில, அதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. நான் அப்படியே ஜாலியாக உட்காந்து அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அவர் சொன்னால் இறங்கு தம்பி, இறங்க அடுத்த நாள் ஏறிப்போ அப்படின்றாரு. ஸோ அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:12. அடுத்த ட்ரெயின் 9:15 வரன்னு போட்டிருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், மொழி தெரியாத ஊரில் வந்து போகிறது கஷ்டம். அது எந்த ஊரில் வேணால் போய்க்கலாம், ஆனால் அந்த சைனீஸ் இருக்கிற இது வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு மெட்ரோ பிடிச்சி மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. என்னன்னு தெரியாமல் ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ நானும் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறேன் சேஃப்டிக்காக. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அக்கா மேக்கப் போட்டுருக்கு. ஸோ இங்கே எல்லாருமே எங்கே போனாலும் எல்லாருமே ஒரு டப்பா எடுத்து வச்சு மூஞ்சியில் தேய்ச்சிக்கிறாங்க. ஸோ நான் அது பேங்காக்லேயும் பார்த்தேன், இங்கே தாய்வானில் இறங்கினது எல்லோரும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி தாய்வான் சிட்டியை பார்க்க போகிறோம். வர ஸ்டேஷன் தான் A18 தாய்வான் HSR அப்படி சொல்லிட்டு அங்கே இறங்கணும். இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா A12, அங்கேருந்து ஒரு 5 ஸ்டாப் தள்ளி பார்த்தோம்னா HSR வருது. ஸோ இங்கேருந்து இறங்கி நம்ம திருப்பி மாறணும், மாற்றி தான் அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் எடுத்து போகணும். அங்கே போயிட்டு தாய்சங்கோட டிக்கெட் எடுக்கணும். அப்படியே உங்களுக்கு தெரியுதா, அப்படியே கொஞ்சம் ஃபாரின் லுக்கு செம்மையாக இருக்கு. டெஸ்லா காரோடு தான். ஸோ அந்த மெயினாக டெஸ்லா கார் பார்க்குறதுக்காகவே இந்த இடத்துக்கு நான் போகிறேன், அதுதான் உண்மை. கேஸ் இங்கே பாருங்கள், லக்கேஜ் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம், ஒன்லி லக்கேஜ். பரவாயில்லையே. அது என்னது டோன்ட் சிட்டோ, இது ஏதோ போட்டிருக்காங்க. இது லக்கேஜ் வைக்கிறது நினைக்கிறேன். இது என்னன்னு தெரில. ஆமாம், உள்ள அந்த திறந்து வைக்கிறது போல இருக்கு. எல்லாத்துலேயுமே சைனாக்காரங்க அப்டேட் தான். நம்ம ஒரு பொருள் கண்டுபிடிச்சோன்னா அவன் கண்டுபிடிச்சி நம்மளே விட பயங்கரமாக வச்சுருக்கான். சூப்பராக இருக்குது, நிறைய விஷயம். இங்கே ஒருத்தர் நின்றுக்காக வரங்க, எல்லாருமே சானிடைசரு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகணும்னு தெரிலையே. பள்ளியிலே இறங்கி போவோம், அப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் தெரிய வரும். பாய் பாய். 18. ஸோ கீழே போய் பார்ப்போம், தெரில எனக்கு. கீழே போய் பார்த்துட்டு டிக்கெட் எடுப்போம். இந்த புல்லட் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தலைவலி. ஆக்சுவலாக எக்ஸிட் ஆகிட்டு தான் வெளியே தான் போகணும் எனக்கு. இது மெட்ரோ ஸ்டேஷன், இது எப்படின்னு தெரிலையே. மேலே போட்டிருக்காங்க HSR. ஓகே, போட்டு எக்ஸிட் ஆகிட்டு ட்ரெயின் பிடிச்சி போவோம்.
ஃபைன் போட்டுருணுமா? எஸ், போட்டாச்சு. ஓகே கைஸ், நீங்கள் எனக்கு கேட்டுட்டு வரேன். கைஸ் யார்ட்டி கேட்கல, மேலே போட்டிருக்காங்க HSR தாய்வான் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. எப்படி HSR ஹால் டிக்கெட் பேஸ்மெண்ட் இங்கே தான் போட்டிருக்காங்க. கைஸ் இறங்கி வந்துட்டேன். இங்கே தான் டிக்கெட் ஆகும்னு நினைக்கிறேன். டிக்கெட் கவுண்டர்னு போட்டிருக்கு. கைஸ் 2 days டிக்கெட்னு போட்டிருக்காங்க. தெரில எவ்வளோ கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. Taichung Station. Yes, ma'am. Next one is 9:43. Okay. How much, ma'am? 9:43. 942. Okay. How Yes. much price? 540. Okay. Please comfort 9:43 from Taoyuan to Taichung Station for one person. Okay. 40. Thank you. Hey, thank you, ma'am. Thank you. கைஸ் இதான் டிக்கெட்டு. 9:43 இப்போ டைம் எவ்வளோ? ஐயோ 1:36 ஆச்சு. போயிடலாம் வாங்க, கரகரான்னு ஓடிடல. இது எப்படி போகணுன்னு தெரியலையே. டிக்கெட் உள்ளே ஒன்றும் நினைக்கிறேன். கைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளும் பழகிட்டோம். டிக்கெட் உள்ளே போட்டு அந்த பக்கம் வெளியே எடுக்கிறது. ஆக்சுவலாக 9:43 ட்ரெயின். சீக்கிரம் போகணும். சீட் நம்பர் 12A. பார்த்துட்டிங்கன்னா 12D. ஐயோ இன்னும் இத்தனை இருக்குது. இது எப்படி போகிறது? இப்போ யார்ட்டதே கேட்கணும். மேலையா? Yeah, this okay, thank you guys. அவங்களுக்கே தெரியல STR ஆமாம் இங்கே ST கார்னு போட்டிருக்கு பாருங்க. கார் 1 போட்டிருக்கு. ஆக்சுவலாக 1 to 6 இங்கே போட்டிருக்காங்க. 1 to 6. ஏன்னா ட்ரெயின் வந்துடணும். ஆக்சுவலி இது நம்ம டிக்கெட்டில் இருக்கிறது மட்டும் தான் பிடிக்க முடியும். ஐயோ ட்ரெயின் வந்துச்சு. எஸ் திஸ் ட்ரெயின் 12D. One there. Okay. So this one. This okay. Guys, இதான். D. So this they are there. Let me see. Yeah, this is car one. Okay, thank you. Okay. எப்படி திறக்கணும் தெரியல. Oh, okay. Thank you. Sorry. Yes, 12D. கரெக்டாக வந்துட்டோம். 12D ஆக்சுவலாக ரொம்ப புதுசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போயிடுது. பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது.
கைஸ் இங்கே பாருங்கள், எத்தனை 158 கிலோமீட்டர் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸில் போயிடுது. செம்ம ஸ்பீடு. அதான் புல்லட் ட்ரெயின். ஆக்சுவலாக என்னால் சரியாக பேச முடியுமான்னு கூட தெரியல. ஏன்னா எல்லோரும் நம்ம என்னையே பார்க்குறாங்களா, அதனால தான் எல்லாம் சைலண்டாக இருக்காங்க. நம்ம மட்டும் கத்திகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. இது ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. ஸ்டேஷன் வந்துருச்சு. கைஸ் அங்கே பாருங்கள், ஒரு பாட்டி வந்துட்டு இந்த சொட்டரை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில. அங்கே ஒரு செம்ம அழகாக பண்ணிட்டுருக்காங்க. நிறைய விஷயம் இங்கே பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய இடத்துல பார்த்தேன் அப்படின்னா ட்ரெயினில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் 2-3 இடத்துல பார்த்த முடியாது. பட் இங்கே பாட்டி பார்த்து கண்ணு மணி அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேஸ் செம்ம டயர்டாக இருக்கல. ஃபேஸ் வாஷ் பண்ணியும் டயர்டு போகல. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ரெயினில் சுற்றி பார்க்கணும் ஆசை, பட் நடக்கக்கூடாதான். செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில், மெட்ரோவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எவனுமே புக்கு படிக்கிற மாதிரி இல்லை. பக்கத்தில் பாருங்கள், அங்கே இப்போ இங்கே இந்த பாட்டியில் மட்டும்தான் துணி பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லோரும் ஃபோன் தான். ரொம்ப மாறிடுச்சு. நம்ம ஊர்லேயும் அப்படி தான். இங்கே பாருங்க, இங்கேயும் விற்றுட்ருக்காங்க. இங்கேயும் வந்துட்டா ஸ்நாக்ஸில் விற்றுட்ருக்காங்க. ஸ்பீடு பாருங்கள். இது இங்கே நார்மல் ஸ்பீடாமா. இப்போ 150 கிலோமீட்டரு 40 மினிட்ஸில் ட்ரெயின் போகுமா? இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து 9:43க்கு 10:20 நினைக்கிறேன். எஸ் பாருங்கள், 150 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பாருங்கள். 20-40 40 நிமிஷத்தில் போய் 40 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருது. இங்கேயும் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் கொண்டு போகிறாங்க. செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஸ்பீடோ மீட்ரு கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்கே நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ட்ரெயின் டிக்கெட் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? 540 தாய்வானிஸ். அப்படியே நம்ம ஊர் காசுக்கு பார்த்தேன் அப்படின்னா 1000, 1200, 1150, 1200 கிட்ட வருது. இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபுல்லாக சைனீஸில் இருக்குது, அப்புறம் தாய்வானிஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டே கலந்து இருக்குது. ஃபுட்ஸு ரேஞ்ச் கைஸ் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஈச் கோட் ஹேஸ் 3 minutes. மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. கைஸ் 10:23க்கு வந்துட்டு போட்டிருக்காங்க. 10:16 ஆச்சு. ஆக்சுவலாக எனக்கு லொக்கேஷன் பார்க்க முடியல. நான் டைம் வச்சு தான் இறங்கலான் இருக்கேன். நான் நம்ம பக்கத்தில் கொஞ்சம் கேட்கணும் நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கேன்னு போட்டுருக்கேன். அங்கே போட்டிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் சைனீஸ்லேயே போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது, இங்கிலீஷ்லேயே இல்லை. பாருங்கள் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டு கூகுள் மேப்பில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீட் நகர்ந்துட்டு இருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக 10:23க்கு வந்து இறக்கி விட்டானுங்க தாய்ச்சான். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்து தெரியாமல் நான் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன். பட்டன் ஆன் பண்ணுவோமா, நான் தெரியாமல் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் ட்ரெயின்லலாம் வச்சுருக்கா ஜூஸு கிஸு எல்லாம் வெண்டிங் மிஷின் போல இருக்குது. 32, 35. இங்கேயும் கரெக்டாக 10:23னா 10:23க்கு வந்து நிற்கிது. கரெக்டாக மணி 10 சொல்லுவாங்க. 10:22.
கரெக்டாக 10:23 ஸ்டேஷன் வந்துருச்சு. கேஸ் ஃபைனலாக தாய்ச்சங் வந்தாச்சு. இதாங்க புல்லட் ட்ரெயின். புல்லட் ட்ரெயின் செமையாக இருக்குல்ல? இது ஃபுல் புல்லட் ட்ரெயின். இது HSRன்னு சொல்கிறாங்க. செம்ம அழகாக இருக்குது. இதுதான் வந்தோம். செம்ம ஸ்பீடு. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 169 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்தில் வந்துருச்சு. நாங்கள் ட்ரெயின் போகிறது பார்த்துட்டு போகலாமா? ரொம்ப பெருசு ட்ரெயின். ஆக்சுவலாக ட்ரெயின் போகிறத பார்த்துட்டு நம்ம போகலாம். ஏன்னா எல்லோரும் கீழே போயிட்டாங்களா, சரி ட்ரெயின் போகிறது பார்த்துட்டு போகலாம். ஏன்னா ட்ரெயின் சாமியாக இருக்குது. ஆக்சுவலாக இது பழைய ட்ரெயின் போல் இருக்குது, அந்த காலத்து ட்ரெயின் போல் இருக்குது. கீழே இது கூட பாருங்கள், கரெக்டாக ஒட்டி நிற்குது. ட்ரெயின் கிளம்பிட்டு வெயிட் பண்ணலாம். அங்கே ஒரு நின்றுருக்காரு, அவர் வாட்ச்மேன் நினைக்கிறேன். கரெக்டாக 10:23 இறக்கிட்டாங்க. கைஸ் டோர் லாக் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் கிளம்போதுன்னு நினைக்கிறேன். கைஸ் அவ்வளோதான், ட்ரெயின் கிளம்போது. நான் செம்ம ஸ்பீடு. பாய் 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 பாய். அவர் டாட்டா காட்டா யாருக்கும் என்ன ஸ்பீடாக போகுது பாருங்க. பாய் பாய். அவ்வளோதாங்க, ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. புல்லட் ட்ரெயினில் வந்துட்டோம். செம்ம ஸ்பீடு. ஆக்சுவலாக உள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்களா, நம்ம ஏதாச்சும் எடுத்தால் பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லி லைட்டாக பயம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம தம்பி ஒருத்தனை போய் பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. இறங்கலாமா? இறங்கலாம் போல இருக்குது. கைஸ் வெளியே வந்துட்டோம். இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். எக்ஸிட் ஆகிட்டு ஒரு பஸ்ஸு பிடிச்சி, பஸ் நம்பரு 151 ஆமாம் பிடிச்சி வர சொல்கிறான். பார்ப்போம். அப்படியே ஸ்டேஷனே பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இது மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. சாரி, ஓகே சார். கார்டில் போட்டு எடுத்தாச்சு, எக்ஸிட் ஆகியாச்சு. பஸ்ஸு MRT பஸ் ஸ்டேஷன் எப்படின்னு இருக்கு. பஸ் ஸ்டேஷன் 5 to 6ன்னு வருது. இருங்க, அவனுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வரேன் இங்கேன்னு. இப்போ வெளியே வந்துட்டேன். இப்போ அவனை கால் பண்ணி கேட்டேன். இங்கே 14 ஸ்டாப்பில் பார்த்தா அப்படின்னா 151 அது பிடிச்சி வர சொல்கிறான். அது பிடிச்சி ஏசியா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கே வரணுமாம்மா. நீ 19 நிமிஷத்தில் பஸ்ஸு வந்துடும். நீ 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும். இத்தனை இவங்களாம் பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க. இங்கேருந்து ஏறினா ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடுமாம்மா. 45 தாய்வானிஸ் அப்படின்னா அப்படி நம்ம ஒரு காசுக்கு 100 ரூபா கிட்ட வருது. வெயிட் பண்ணுவோம், எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்யூ வெயிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட
பண்ணி 19 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் நம்ம. இது பஸ் ஸ்டாப்பா செம்மையாக இருக்குது இங்கே பாருங்க. நிமிஷத்தில் பஸ் வந்துட்டு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸாக நின்றுருக்கேன். அதில் போட்டிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே எல்லா பஸ்ஸுமே கரெக்டாக ஒரு 10 மணினா கரெக்டாக 10 மணிக்கு வருது. கிட்டத்தட்ட நான் 4-5 பஸ்ஸை பார்த்துட்டேன்னா 4-5 பஸ்ஸு இப்போ பாருங்க. இப்போ கரெக்டாக டைம் காட்டுறேன், கரெக்டாக வரும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் 10:54. அங்கே எப்போ போட்டிருக்காங்க டைமு 10 கரெக்டாக 10:56 வரும்னு போட்டிருக்காங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் பஸ் வந்துடும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது அங்கே நமக்குன்னே 1 நிமிஷம் இருக்குது போல இருக்குது. கேஸ் நம்ம தலைவன் வந்துட்டு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்துருங்க 10:56 ஆச்சு. கரெக்டாக வந்துட்டான் நம்ம தலைவர் நேரம் தான் 151. இந்த பஸ்ஸு தான். செம்ம டைமிங் ஃபாலோ பண்ணுறான். இல்லை இறங்கிட்டு இருக்கான். இறந்துக்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 45 தாய்வானின்னு சொன்னான். பார்ப்போம் அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏசி யூனிவர்சிட்டி 对定位举手上车，待币全上车。 How much? ஓகே வாங்கிட்டு உள்ளே போன்னு சொல்லிட்டான். எனக்கு இறங்குறப்ப திருப்பி கொடுக்கணுமோ. ஏசி பஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரில. இந்த கார்டு கொடுத்துட்டு உள்ளே போன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸோ இந்த கார்டு ஆமாம் எங்கே இறங்குறோமோ அதுக்கு தகுந்த காசு நினைக்கிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இறங்குறப்போ பிரிண்ட் பண்ணி எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த காசு வாங்குவாங்க நினைக்கிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸு வேறு லெவலில் பஸ் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக கூகுள் மேப்பில் செம்ம அப்டேட்டாக இருக்குது பாருங்கள். பஸ் நம்பர் 151 கரெக்டாக ஸ்டாப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 11:50 இறக்கி விட்ருவாங்க போல இருக்குது. வேறு ஒரு 40 மினிட்ஸில் இறக்கி விட்ருவாங்க. செம்ம அப்டேட்டாக இருக்கானுங்க. ஃபுல்லாக டாக்ஸி இது. ஸோ நான் போடலாம் அப்படியே தாய்வான். இங்கே பைபாஸ் ரோட் இருக்காமா தாய்வானில். அப்படியே பார்த்துட்டே போவோம். ஆக்சுவலாக ஃபேஸ் செம்ம டயர்டாக இருக்குல்ல. வேறு ஒன்றும் இல்லை. தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான். இப்போ எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கலாம். நானும் மாஸ்க் போட்டிருக்கேன். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் சேஃப்டி பார்க்குறாங்க. நம்மளும் சேஃப்டி பார்க்கணும்ல. டெஸ்லா கார் நிற்கிது பாருங்க. 1 2 3 டெஸ்லா கார் நிற்கிது. இங்கே 2 இங்கே 1. பாருங்க ஃபுல்லாக இதுதான். ஆக்சுவலாக சைனாவோட ஃபீல் வருதுல்ல. ஆக்சுவலாக இவங்க பேசுகிற மொழி, கலாச்சாரம், அப்புறம் வந்துட்டு ஃபுட்ஸ் எல்லாமே சைனீஸோட தான். ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ப்ராக்கெட்டில் தான் தாய்வான். ஏன்னா சைனான்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆமாம் எல்லாமே சைனாவோட தான். ஆக்சுவலாக சைனா பார்த்தீங்கன்னா இது தாய்வான் எங்கள் நாடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க ரொம்ப வருஷமாகவே. உங்களுக்கு தெரியும் சைனா எல்லா நாடுமே அவங்க நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாய்வான் எங்கள் நாடு, நாங்கள் தனியாகவே இருந்து நாங்கள் இப்படியே வாழ்ந்துக்கிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி டைமில் பார்த்தா அப்படின்னா இப்போலாம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் இப்போ இந்த வாரம் எங்கே இருக்கேன், போன வாரம் சைனா சொல்கிறாங்க உங்களை நான் அட்டாக் பண்ண போகிறோம், நாங்கள் உங்களை பாம்பு போட்டு அட்டாக் பண்ண போகிறோம், உங்களை வந்துட்டு நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. அதை நியூஸ் சொல்லி 5ஆவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தாய்வானில் இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எடுத்து போய்க்கிங்க உங்கள் வீடியோஸ் ஆட் பண்ணுற பாருங்கள். தாய்வானில் பயங்கரமான நிலநடுக்கம்
எஸ் டக்குன்னு வாயில் வரல தான் ஃபுல்லாக இது ஏகப்பட்ட சேதாரம், நிறைய பில்டிங் விழுது, நிறைய மெட்ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆடி இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் அந்த வீடியோஸ் தான். ஸோ இது எல்லாமே டிக்கெட் புக் பண்ணக்கப்புறம் நடந்தது. பரவாயில்ல என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். பார்ப்போம், நீ நிறைய வீடியோஸ் இருக்குது அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ் இங்கே தாய்வானில் ஃபுல்லாக விவசாயம் தான், ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். இங்கே பாருங்கள், வாழை மரம், அப்புறம் இந்த பயிர் போடுவாங்க, அது எனக்கு சரியாக தெரியல எனக்கு. ஏசியன் ஹாஸ்பிட்டல், இது ஹாஸ்பிட்டல். நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப் தான் ஏசியன் யூனிவர்சிட்டி. நம்ம அடுத்த 2 ஸ்டாப்பில் இறங்கணும். கைஸ் இறங்கணும் அப்படின்னா இங்கே பட்டணம் சன். ஓகே, தேங்க்யூ. கைஸ் இறங்கிட்டோம் ஃபைனலாக. இப்போ வந்துட்டு 43 போட்டிருக்காங்க, நான் 45 போட்டேன், பரவாயில்ல. அப்படியே சைனா தாங்க. ஓகே, நம்ம தம்பிக்கு ஒரு கால் போட்டுருவோம் இங்கேருந்து எப்படி வரணும்னு சொல்லிவிட்டு. கைஸ் கால் பண்ணி வர சொல்லிட்டேன், வரேன்னு சொல்லிட்டான். ஸோ இது வந்து அவங்க காலேஜ் அம்மா ஏசியன் யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு. செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க, பைக்கு வேறு லெவலாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறது எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, சூப்பர் பண்ணி பார்க்குறாங்க. ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. நடந்து வந்தால் ஸ்டாப் பண்ணிடுறாங்க சிக்னல் போட்டு. அங்கேயும் அதே மாதிரி தாங்க பாருங்கள், நடந்து வந்தால் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அது காலேஜ் ஏரியானால கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்குது. இங்கே ஃபுல்லாக காலேஜ் கேர்ள்ஸ் போயிட்டுருக்காங்க. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு காலேஜ். தம்பி வேறு வந்துட்டுருக்கான், எங்கே வந்துட்டுருக்கான்னு தெரில, வெயிட் பண்ணுவோம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சார்ஜ் 4 வந்துடுச்சு. செம்மையாக இருக்குது, காரெல்லாம் பயங்கரமான காரு ஃபுல்லாக. ஃபுல்லாக ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக அடுத்து ரூமுக்கு போகிறது தான். ஸோ இதுதான் அவங்க காலேஜ் ஆமா. ஸோ இதுவும் அவங்க காலேஜ் ஆமா, ஆப்போசிட் நடந்து வந்துட்டுருக்காங்க 2 பேரும். மிச்சம்லாம் ரூமுக்கு போய் கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப இழைச்சிட்ட போல இருக்கு. ஹாய் ப்ரோ, என் பேர் ஸ்டீஃபன். நல்லா இருக்கேன். சுஷாந்த். ஐயோ எவ்வளோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்டல். ஆமாம் ஹாஸ்டல் தானே. ஹாஸ்டல் எப்படி இருக்கு பாருங்க. சரி, இந்த காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது. சரி, இது ஹாஸ்டல். ஸோ நம்ம தம்பி சந்துரு, அவர் ஃப்ரெண்டு சுஷாந்த். கரெக்டு தானே ப்ரோ பேர்? இவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் தான் 2 பேரும். ஆக்சுவலாக இந்த சந்துரு வந்துட்டு அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அங்கே காலேஜ் 3 வருஷம் 2.5 வருஷம் அங்கே படிச்சுட்டு பண்ணிவிட்டு 6 மாதம் இங்கே படிக்க வந்திருக்கேன். கேட்க எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி, இங்கே ஃபுல்லாக சைனா தானே லாங்குவேஜ்? சைனா, தைவானீஸ், சைனாவா? ஓகே, சைனா தான். ரூம் பக்கத்துலேயே ரூம் தருமா? ஹாஸ்டல் தங்கியிருக்கியா? இவர் வெளியே இருக்காரு. அப்போ அப்புறம் அலோவ் பண்ணுவாங்க? யாரும் அப்படியா? நம்ம ஊர் அப்படியா? நீங்கள் ஹாஸ்டலில் எனக்கு அலோவ் பண்ணுவாங்களாம்மா? போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி காலேஜே கிடையாதுல்ல. இருக்குது, டெல்லி பெங்களூரில் வேணால் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. நம்ம சவுத்தில் இல்லை. இன்னும் உள்ள போனால் சூப்பராக இருக்கும். கைஸ் இதுதான் அவங்க தங்கி ஹாஸ்டல். நம்ம ஊர் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குல்ல. நீ ஃபுல்லாக இந்த நம்ம இந்தியன்காரங்க தானா? இல்லை அதெல்லாம் கலந்து இருக்காங்க. இந்தோனேஷியா, வியட்நாம். நாங்கள் மட்டும் இந்தியா.
தமிழ்காரங்க பார்க்க முடியாது. இருக்காங்க 5 பேர் இருக்காங்க. யார் போயிடுவாங்க. இந்த ரூமா ஷூ கழட்டி விட்டுருக்கோம். ரைஸ் குக் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயமா? வெங்காயம் உருளைக்கிழங்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு vlog பண்ணுறதுக்கு போடுறேன். பாய். ஃபுல் டயர்டாக இருக்குது.